கிளம்புடா. என்ன மச்சான் கிளம்பிட்டா? பின்ன இங்கிருந்து என்ன பண்ண சொல்ற? இன்னும் இருக்குடா, அது வேற மேட்ரு மச்சான். சொல்றதுக்கே உனக்கு வாய் கூசுதுல, தேவையாது மச்சான். அது நீ நினைக்கிற மாதிரி கால் கேர்ள் இல்லடா, காலேஜ் கேர்ள். காலேஜ் கேர்ள்? பார்ப்பலாம். டே கார்த்திக், அந்த பொண்ணோட கண்டிஷனே இதுதான். నేనే నెక్స్ట్. లేదు, ఆహా నేనే నెక్స్ట్. காலேஜ் படிக்கிறியா? ஆமா. இதுல என்ன உனக்கு சந்தேகம்? உனக்கு என்னடா காலும் கையும் இப்படி ஆடுது? பயத்துல இல்ல, பரபரப்புல. ஓஹோ. வாசிக்கு நீ அவங்க கூட வேணா படு, அது உன் இஷ்டம். ஆனா படுத்துட்டு பணத்தை தொட்டன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேரே வேற. முதல்ல ஸ்டேட் பேரை சொல்லி பொண்ணு வேணுமான்னு கேட்பானுங்க, இப்ப காலேஜ் பேரை சொல்லி கேட்கறானுங்க. உன்ன மாதிரி ஒரு சில பேர் பண்ற தப்புனாலதான் இருக்கிற ஒட்டுமொத்த காலேஜ் பொண்ணுங்களுக்கும் கெட்ட பேர். பெத்தவங்க என்னடா பொண்ணு நல்லா இருக்கணுமேனு காட்டை வித்து வீட்டை வித்து கடனை வாங்கி உடனே வாங்கி காலேஜ் ஃபீஸு மெஸ் ஃபீஸையும் கட்டி ஏமா நல்லா இருக்கியாமா சாப்பிட்டியாமான்னு கேட்கறதுக்கு ஒரு சின்ன ஃபோனையும் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வேணும், லெகின்ஸ் போடுவீங்க, காஃபி ஷாப் பப்புன்னு சுற்றுவீங்க. அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல. ஏய் இங்கே பார், இந்த உடம்பு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு சொந்தம், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன் புருஷனுக்கு சொந்தம். எவன் சொத்தை எவன்டி விற்கிறது? உன்னை பெற்றவங்க நீ படிச்சுட்டு இருக்க நம்பி தான் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா தூங்க மாட்டாங்க, தூக்கில் தான் தொங்குவாங்க. காண்டம் போட்டால் புள்ள வராமல் வேணால் தடுக்கும், அசிங்கம் வராமலாம் தடுக்காது. பாருமா, பெருசாக அட்வைஸ் பண்ணுறலாம் நினைக்காதீங்க. உனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கும் வயசு கிடையாது. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, முதல்ல எங்கேன்னு கிளம்புங்க. ஏண்டா டேய், பார்ட்டின்னா உங்களுக்கு காலேஜ் பொண்ணு கேட்குதா? ஆமாம் ரமேஷ், உன் தங்கச்சி பெங்களூர் காலேஜ் தானே படிக்குது? மச்சான். நவரு, அவனுக்கு வந்தால் தான் அந்த வழி தெரியும். தங்கச்சி எங்க படிக்கிறான்னு கேட்டாக்க ஒருத்தன் மயக்கமே போட்டான். ஆமா ஆமா மாமா, அந்த காண்டம் பாக்கெட்டை கொடுறா. எதுக்குடா? கடையில் கொடுத்து காசு வாங்க தான். வர வர பசங்க ரொம்ப மோசமாயிட்டே போறாங்கடி. நாமளே ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு. முதல்லலாம் மிஸ்டு கால் கொடுத்தாலே கூப்பிடுவாங்க, இப்பெல்லாம் ஃபுல் ரிங் போனாலும் கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. எல்லாம் அந்த கார்த்திக் பண்ற வேலை. அவன்கிட்ட மனுஷன் பேசுவானா? அவன்கிட்ட இப்ப பேசிதான் ஆகணும். அவன்கிட்ட என்னடி பேசணும்? அவனோட பிளட் குரூப் O நெகட்டிவ். ஐயோ, எனக்கு ஒரு பார்ட்டி வைக்கலான்னு இருக்கேன். எப்போ? நெக்ஸ்ட் வீக். உங்ககிட்ட வரதுக்கு எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, ஆனால் கரெக்டாக நான் வீட்டில் நீ ட்ராப் பண்ண. மச்சான், ரம்யாவை எப்படியோ கரெக்ட் பண்ணிட்டான்டா. பல்லு இருக்கிறேன், பட்டாணி திங்கிறான். சரியா சொன்னடா. டேய் டேய் மச்சான், வாமிட்டா வருது, போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். கார்த்தி, எனக்கு ஆவா புடுங்குற மாதிரியே இருக்குடா. ரெண்டும் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கு. டேய் போலாம்டா. நித்யா வராளா? ஓடிட்டானுங்களா? கார்த்திக், கார்த்திக், விஎன் நர்சிங் ஹோம்ல ஒரு பாப்பாக்கு அர்ஜென்ட்டா O நெகட்டிவ் பிளட் குரூப் தேவைப்படுது. மச்சான், சூடு ஓவரா இருக்கு, சில்லுன்னு ஒரு பியர் வாங்கவே வரேன். அப்பயே சொன்னலடி. சாரிமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான். நீங்க ஏமா டென்ஷனா இருக்கீங்க? நீங்க அனுப்பின பையன் வந்து கரெக்டா பிளட் கொடுத்துட்டான். நானா? அதோ அம்மா அவர் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, இந்த அம்மாவுக்கு தெரியும். ஏன் உனக்கு தெரியுமா? தெரியும்.
இந்த வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்ட அவர் மீது செல்வி நித்யா தெளிவில்லாத பார்வையோடும் தேவையில்லாத குழப்பத்தோடும் இருந்ததால் தேவையில்லாமல் நீதிமன்ற நேரத்தையும் மற்றவர்கள் நேரத்தையும் வீணடித்தமைக்காக இந்த கோர்ட் கடுமையான கண்டனம் தெரிவிப்பதோடு அல்லாமல் கார்த்திக் உண்மையில் சிறந்த மனிதன்தான் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. என்னங்க, இந்த கோர்ட் பாஷையெல்லாம் கோர்ட்லயே வச்சுக்கோங்க. சும்மா அவளை வம்பிழுத்துட்டு. என்னம்மா அப்பா கலாட்ட பண்றாரா? இந்த அவனுக்கு போன். சொல்லுடி. ரம்யாட்ட தாண்டி இருக்கு. சரி வாங்கிட்டு வரேன். டேய், எனக்கு ஒரு டவுட்டு. நாம பொண்ணுங்களை பற்றி பார்க்குறோம், பேசுகிறோம், நினைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். அது மாதிரி பொண்ணுங்களும் பேசுவாங்களா? மச்சி அப்படியெல்லாம் இருக்காதுடா. அவங்களுக்கு வேற வேற டென்ஷன் இருக்கும். ஆமாண்டா, அவங்களாம் ரொம்ப நல்லவங்க. அவங்கள பத்தி தப்பா பேசக்கூடாது. ஆமா ஆமா. ஒரு 10 ரூபா இருக்குமா? ஏய் நொன்ன. அப்படிலாம் கிடையாதுடா. கண்டிப்பா நம்ம பத்தி தப்பா பேசுவாளுகடா. டேய், பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசாதடா. தப்பா பேசினா கண்ணை ஊஞ்சி போயிடும். வெள்ளூர் பார்த்துருவோம். பா எப்படி இருக்கான் பாரு. என் ஃப்ரெண்டு கூட அப்படிதான் மோசம் போயிட்டான். அவன் இப்படியும் பேசுவாளுங்களா? ஆமாண்டி, உன் பாய் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போனியே, அங்க ஏதாவது நடந்துச்சா? அதை ஏன்டி கேக்குற? அவன் கையை பிடிச்சி கூட்டிட்டு போனேன் தவிர அந்த கையை வச்சு அவனுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியலடி. ஆள் பாக்குறதுக்கு செம ஹைட்டும் வெயிட்டுமா இருக்கான்ல. உடம்பு இருந்துட்டா அப்போ ஓகேவா? அப்புறம் உடம்பு இருந்தா ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் அப்படி? பாடி வீக் ஆயிடும்னு தான். இதுதான் பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்கா? இவன் கூட வேஸ்ட் தான். ஒரு நாள் இவன் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலான்னு என் புக்கெல்லாம் அவன் முன்னாடி கீழே போட்டு பார்த்தேன்னா அதுல இருந்து 20 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு போயிட்டான். என்ன அவன் கண்டுக்கவே இல்லடி. சாமி. ஆமா, உனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பார்த்தாங்களே, என்ன ஆச்சு? அந்த ஆளு உடம்பு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சா, பயந்து போயிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கேண்டி பயந்த? 32 இன்ச்சஸ் டிவியா இருந்தாலும் 52 இன்ச்சஸ் டிவியா இருந்தாலும் ரிமோட் என்னமோ தாண்டி இருக்கும். அப்படியா? ஐயோ ராமா, இந்த கையை வச்சு அவனுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியலடி. இவன் கூட வேஸ்ட் தான். என்னடா 32 இன்ச்சஸ் டிவியா இருந்தாலும் 52 இன்ச்சஸ் டிவியா இருந்தாலும் ரிமோட் என்ன பத்தி என்னடா சொன்னாலுங்க? தாண்டி இருக்கும். சொல்டா. ஹாய் ஆண்டி. ஹாய் நித்யா, நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கேன். ரம்யா எங்க? உள்ள இருக்கா? எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்குமா, நான் கிளம்புறேன். ஓகே ஆண்டி, பாய். ஹாய். ஹாய் ரம்யா. ஹே ஹாய். ஏண்டி ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? ஆஃப் ஆயிருக்கா? கவனிக்கலடி, சாரி. பென்ட்ரைவ் எங்க? வெயிட் பண்ணு, நான் எடுத்துட்டு வரேன். இது அபார்ஷன் பண்ற மாதிரியாச்சே. இவளுக்கு எதுக்கு? என்னடி இது? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்க, வாய் திறந்து சொல்லு. லாஸ்ட் வீக் பிரகாஷ் பார்ட்டின்னு கூட்டு போனா. கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. ரொம்ப கெஞ்சினா. லவ்ல இதெல்லாம் காமன்னு நானும் ஒத்துக்கிட்டேன். என்னடி டீ காஃபி சாப்பிட்ட மாதிரி சொல்ற? ஆமா, வயிற்றுக்கு பசிச்சா சாப்பிடுறோம். அதே மாதிரி உடம்புக்கு பசிச்சா இன்னொரு உடம்பு மூலியமா தீத்துக்கிறோம். இதுல என்னடி தப்பு? நான் யார்கிட்ட ஷேர் பண்றேன்? நான் கட்டிக்க போறவன்ட்டு தானே. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தாண்டி அவன் புருஷனாவான். நித்யா, ஒரு மஞ்சள் கயிறு கட்டிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளையும் கொஞ்சம் மாத்திக்கணும். காலம் அப்படியே தான் இருக்கு. நீங்களா மாறிட்டு காலத்து மேல பழையப்படாதீங்க. ஓகே, உன்னை யாராவது லவ் பண்ணியிருந்தா லவ் பத்தி தெரிய வாய்ப்பு இருக்கு. உங்களெல்லாம் லவ்வர்ஸ்னு சொல்லிக்காதீங்க. லவ் பண்ணும்போது மனசை மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கணும். உடம்ப ஷேர் பண்ணா அவளுக்கு பேர் காதலி இல்ல, விபச்சாரி. நித்யா, வார்த்தை இழந்து பேசு. உன்கிட்ட இனிமே எனக்கு என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு? உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்ல.